சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு வருமா? ஒரு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு முதன்மையாக காணப்படுற ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் எது அப்படின்னாக்க விரைப்புத்தன்மை குறைபாடு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். சர்க்கரை நோய் இருக்கிறது பின்னாடி தான் கண்டுபிடிக்கப்படுது. முன்னாடி வர சிம்டம்ஸ் 12% விரைப்புத்தன்மை குறைபாடு தான் முதன்மையாக காணப்படுது. இப்போ ரத்த ஓட்டமும் நரம்பு பாய்ச்சினா அல்டிமேட்டாக என்ன ஆகும்? உங்கள் விரைப்புத்தன்மை குறைபாடு வந்தே தீரும். இப்போ சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா எப்போ சார் அதனுடைய ப்ராப்ளம் நமக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனில் முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 வருடங்கள் அதுக்கு ஆகும். எங்கே அடைப்பு ஃபஸ்ட்டு வரும்? கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமாச்சுனாக்கன்னா ஆண் உறுப்புல தான் ஃபஸ்ட்டு அடைப்பு ஏற்படும். ரெண்டாவது தான் ஹார்ட்டுக்கு போகும். சர்க்கரை வியாதி, உடல் பருமன், ஒபிசிட்டி அண்டு விரைப்புத்தன்மை குறைபாடு, இது மூணும் ஒன்றுக்கொன்னுடன் இன்டர்லிங்க் ஆனது. இப்போ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் எதுனா நம்பர் 1 டயபெட்டிஸ், அப்புறம் தான் செடன்ட்ரி லைஃபு, ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது, டிப்ரெஷன், இது எல்லாமே சொல்லலாம். இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி நீந்திரத்தன்மை, இது ரெண்டுலேயும் பாதிப்பை உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குட் செக்ஸ் லீட்ஸ் டு பெட்டர் ஹெல்த், பெட்டர் ஹெல்த் லீட்ஸ் டு குட் செக்ஸ். வணக்கம். இன்னொரு முக்கியமான தலைப்பு என்னன்னாக்கா, இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு வருமா, பாதிப்பை உண்டாக்குமா, செக்ஷுவல் லைஃப்பை பாதிக்குமா, உடலுறவில் பாலியல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ் என்ற ரைஸ் ஆகுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு முதன்மையாக காணப்படுற ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் எது அப்படின்னாக்க விரைப்புத்தன்மை குறைபாடு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை குறைவு, இம்பார்ட்டன்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு 3 பங்கு அதிகமாக காணப்படுது. யாருக்கு? சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு. when compared to நான் டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய் இல்லாதவர்களை கம்பேர் பண்ணும்போது 3 பங்கு அதிகமாக விரைப்புத்தன்மை குறைபாடு சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 15% ஆண்கள் 30 வயதிற்குள்ளார சர்க்கரை நோய் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குது. அடுத்தது 50% ஆண்கள் எந்த ஏஜ் குரூப்லன்னா 40 to 50 வயதில் சர்க்கரை நோய் இருந்துன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு 50% காணப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்தது இப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே விரைப்புத்தன்மை குறைபாடு வருது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ நார்மலாக வரவங்க எல்லாம் 12%, அதாவது மக்கள் எப்படி வராங்க அப்படின்னாக்க சர்க்கரை நோய் இருக்கிறது பின்னாடி தான் கண்டுபிடிக்கப்படுது. முன்னாடி வர சிம்டம்ஸ் 12% விரைப்புத்தன்மை குறைபாடு தான் முதன்மையாக காணப்படுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதய நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ இப்போ சர்க்கரை நோய் எப்படி சார் நம்ம உடல் ரீதியாக பாதிப்பை உண்டாக்குது, விரைப்புத்தன்மை குறைபாட்டுக்கு எப்படி காரணமாகுதுன்னா, இதை சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதாவது இது எப்பயுமே சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பை பாதிக்கும், இரத்த ஓட்டத்தை பாதிக்கும், இரத்த குழாயை பாதிக்கும், தசைகளை பாதிக்கும். ஸோ இந்த ஆண் உறுப்பில் நைட்ரிக் ஆக்சைடு தான் நமக்கு எரெக்ஷனை கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனுடைய ப்ரொடெக்ஷனே அதை இம்பேர் பண்ணிடுது நரம்பு பாதிக்கிறதன் மூலமாக. அடுத்தது இரத்த குழாயில் என்ன சார் பிரச்சனை ஆகுதுன்னா, இரத்த குழாயை சுருக்கி உள்ளார அத்ரோஸ்க்ளிரோட்டிக் அந்த பிளேக்னு சொல்லுவோம். அது என்னன்னாக்க எண்டோதெலியல் டிஸ்ஃபங்க்ஷனை உண்டாக்கிடும், நேரோவிங் ஆஃப் தி பிளட் வெசல். ஸோ ரத்த ஓட்டத்தை பாதிச்சிரும். இப்போ ரத்த ஓட்டமும் நரம்பும் பாய்ச்சினா அல்டிமேட்டாக என்ன ஆகும்? உங்கள் விரைப்புத்தன்மை குறைபாடு வந்தே தீரும். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இப்போ தான் எனக்கு சர்க்கரை நோய் கண்டுபிடிச்சாங்க, எனக்கு உடனே விரைப்புத்தன்மை போயிடுமா அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு ஆணுக்குங்கிறத விட பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா எப்போ சார் அதனுடைய ப்ராப்ளம் நமக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனில் முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 வருடங்கள் அதுக்கு ஆகும். ஏன்னா ஸ்லோவாக தான் ரத்த ஓட்டத்தையும் நரம்பையும் பாதிக்க ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து விடுபடலாம். சரி, இப்போ சர்க்கரை நோய் பொதுவாக எப்படி பாதிக்குது, எந்த சிஸ்டம் வைஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கண்ணை பாதிக்கும், ரெண்டாவது சிறுநீரகம், மூன்றாவது ஆண் உறுப்பு, நான்காவது தான் இதயம். இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் விரைப்புத்தன்மை குறைபாடு நீங்கள் சொல்கிறீங்க ஹார்ட் அட்டாக் பின்னாடி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு மெடிக்கலான ஒரு வியூ என்னன்னா, இப்போது ஹார்ட்டுக்கு போகிற இரத்த குழாய் பேர் கொரோனரி ஆர்ட்ரி. அதில் அது அடைப்பு வந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வருது. அதனுடைய டயாமீட்டர், அந்த இரத்த குழாயுடைய உள்ளளவு இருக்குல்ல, டயாமீட்டர்னு சொல்கிறது, அது 3 to 4 mm. ஆனால் அதே ஆண் உறுப்பில் போகிற இரத்த குழாயுடைய டயாமீட்டர் 1 to 2.5 mmக்குள்ளார இருக்குது.
ஸோ எங்கே அடைப்பு ஃபஸ்ட்டு வரும்? கொலஸ்ட்ரால் வந்து பிரச்சனை அதிகமாச்சுனாக்கன்னா ஆணூறுப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து அடைப்பு ஏற்படும், ரெண்டாவது தான் ஹார்ட்டுக்கு போகும். ஸோ இதனால தான் இந்த சயின்டிஃபிக் பேசிஸில் தான் யாருக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு வருதோ அவங்களாம் முன்னெச்சரிக்கையாக ஒரு ஹார்ட் செக்கப் பண்ணிக்கணும், கண்ட்ரோல் வச்சுக்கணும் டயபெட்டிஸை அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த சர்க்கரை வியாதி வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனோட ரொம்ப சம்மந்தப்பட்டது. சர்க்கரை வியாதி, உடல் பருமன் ஒபிசிட்டி அண்டு விரைப்புத்தன்மை குறைபாடு, இது மூணும் ஒன்றுக்கொன்னுடன் வந்து இன்டர்லிங்க் ஆனது. ஸோ மூணையுமே நீங்கள் பேலன்ஸ்டாக கொண்டுகிட்டு போகணும். இப்போ வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் எதுனா நம்பர் 1 வந்து டயபெட்டிஸ், அப்புறம் தான் செடன்ட்ரி லைஃபு, ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது, டிப்ரெஷன், இது எல்லாமே சொல்லலாம். சரிங்க. அடுத்தது வந்து இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு எந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வருது? டைப் 1 டைப் 2ன்னு கேட்குறாங்க. டைப் 1னா யங்கர் ஏஜில் வரும், அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா டைப் 2 டயபெட்டிஸில். அடுத்தது வந்து எவ்வளவு நாளாக சர்க்கரை வியாதி இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா எடுக்கலையா? அடுத்தது 3வது கேட்டகரி வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். இது 3 கேட்டகரியும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பொதுவாக ஆண்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை செக்ஷுவல் லைஃப்பில் உண்டாக்கும், பெண்களுக்கு என்ன செக்ஷுவல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளங்களை சர்க்கரை வியாதினால் உண்டாக்குங்கிறத நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் விரைப்புத்தன்மை குறைபாடு உங்கள் ஆசையை குறைக்கிறது, விந்து முந்துதல், ரிட்ரோகிரைட் எஜாக்குலேஷன் ஒன்று இருக்குது. அதாவது விந்து வெளியில் வரும்போது அந்த விந்து வெளியில் வரத்துக்கு பதிலாக சிறுநீர் பைக்கு போயிடும். ஏன் சார் அப்படின்னா, அந்த எஜாக்குலேஷன் விந்து வெளியில் வரும்போது சிறுநீர் பைக்கு போகிறது அந்த ஸ்பிங்டர் வந்து இந்த பிளாடர் நெக் வந்து க்ளோஸ் ஆகணும். அது வந்து சர்க்கரை வியாதினால் நரம்பு வந்து பாதிப்புனால அந்த பிளாடர் நெக் வந்து லூஸ் ஆகிடும். அதனால் என்ன ஆகும்னா, வெளியில் வரதுக்கு பதிலாக விந்து சிறுநீர் பைக்கு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விந்து வெளியில் வராது. இது ரொம்ப மேஜரான ஒரு இஷ்யூ. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆசையை குறைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த சர்க்கரை நோய் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாவே டிசையர் அண்ட் அரௌசல் டிஸார்டர், அதாவது தூண்டப்படுறது, ஆசை இல்லைன்னு சொல்கிறது, இது ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வெஜைனல் ட்ரைனஸ், பெண் உறுப்பில் வந்து செக்ரீஷன் வந்து கம்மியாயிடுச்சு, அதனால் பெயின்ஃபுல்லாக இருக்குது இன்டர் கோர்ஸ், அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்கசமிக் டிஸார்டர், அப்படின்னா உச்சக்கட்ட நிலையை அடையிறதுல இந்த டயபெட்டிஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அந்த ஃபீலிங்கை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் எப்படி கொடுக்குது அப்படின்னாக்க, சர்க்கரை வியாதி 40 வயசில் வந்துடுச்சு, நம்ம இதை வந்து எப்படி வாழ்நாள் ஃபுல்லாக ஓட்டுறது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நம்ம செக்ஷுவல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு இந்த நெகட்டிவாக திங்கிங் போயிட்டே இருக்கும் லேடிஸ்க்கு. அது மாதிரி இருந்துன்னா அவங்க செக்ஷுவல் லைஃப்பை அது பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இதையும் மீறி ஒரு கப்பலாக வந்து குழந்தையின்மைக்கும் ஒரு காரணமாகுது. குழந்தையின்மைக்கு எப்படி காரணமாகுது அப்படின்னாக்க, இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி நீந்திரத்தன்மை, இது ரெண்டுலேயும் பாதிப்பை உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி எப்படி அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன விதத்தில் வந்து பாதிப்பை செக்ஷுவல் லைஃப்பில் உண்டாக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை எப்படி சார் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, ஹவு டு ப்ரிவென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டயட்டு, ஸ்ட்ரிக்டாக ஒரு டயபெட்டிக் டயட்டுக்கு போகணும். உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். ரெகுலராக நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், ரெகுலர் எக்ஸசைஸ். ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மைண்ட் அளவில் ஃப்ரீ பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து ஆல்கஹால் அந்த மது அருந்துதல், புகைப்பிடித்தலை ஸ்ட்ரிக்டாக வந்து குறைக்கணும். ஏன்னா இந்த மது அருந்துதல், புகைப்பிடித்தல், டயபெட்டிஸ், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து இன்டர்லிங்க்டு ஆகிடும். அதனால் ஒன்று போனால் ஒன்று மாறி மாறி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இதெல்லாம் மீறி உங்கள் பிளட் சுகரை வந்து நீங்கள் ஆப்டிமம் லெவல், கண்ட்ரோல் லெவலில் வைக்கணும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் லெவலில் வைக்கணும். ரத்த கொதிப்பை வந்து கண்ட்ரோல் லெவலில் வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப மெயின் ஃபேக்டர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஆகிடுச்சு, வந்துருச்சுன்னு நீங்கள் மனசில் தோணிடுச்சுன்னா, ஒரு நல்ல செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டண்ட்டை போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் தகுந்த வைத்தியம் பண்ணிக்கணும். இதையும் மீறி நான் வந்து சொல்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னென்ன ஒரு விஷயம்னா, ப்ரீமெரிட்டல் செக்கப் பண்ணிக்கங்க. இதுக்கு தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறது. இந்த ப்ரீமெரிட்டல் செக்கப் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா ஈஸியாக நாங்கள் வந்து அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்க முடியும். குட் செக்ஸ் லீட்ஸ் டு பெட்டர் ஹெல்த், பெட்டர் ஹெல்த் லீட்ஸ் டு குட் செக்ஸ். இது மைண்டில் வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.